9ஆம் தேதி கடலூரில் நடக்கிற தேமுதிக மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிட போகிறேன்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. சென்னையில் கடந்த சில நாட்கள் மேலே மாவட்ட செயலர் கூட்டத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டியிருந்தாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை அவங்க கையாண்டாங்க. ஏன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் தற்போது எந்த அணியிலும் இல்லை. அதே நேரத்தில் திமுக, அதிமுக, தாவேக எல்லா கட்சியிடமே ஒரு நட்புறவாக தான் இருக்காங்க. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருந்தாங்க. அதனால தான் அவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடிஞ்சுன்னே சொல்லுவேன். ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பொதுவான தலைவராக விஜயகாந்த் உருவெடுத்துட்டார். சரியா? தற்போது தேர்தலை நோக்கி தேமுதிக திரும்பி இருக்கிறதுனால கூட்டணி குறித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தேமுதிக இருக்குது. எல்லா கட்சிகளிடம் நட்புறவு கொண்டால் கூட தற்போது கூட்டணி குறித்து முடிவு எடுக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா மாவட்ட செயலர்கிட்டையும் இங்கே பாருங்கள், நம்ம கூட்டணி கண்டிப்பாக வைக்க போகிறோம். அது யார் கூட வைக்கணுங்க நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதிமுகவா, திமுகவா அல்லது தாவேகாவா, யார் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். எந்த கட்சியோட கட்சியாக நம்ம வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். நம்ம கட்சியோட எதிர்காலத்துக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கடைசியாக ஒரு பெட்டியை வச்சு, இந்த பெட்டியில் தான் எல்லாமே இருக்குது, நீங்கள் மாவட்ட செயலர்லாம் ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லா மாவட்டத்திலும் உற்சாகமாக இருக்காங்க. பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கருத்துக்கள் தெரிவித்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக ஒரு சீட்டில் தான் விரும்புகிற கூட்டணியை எழுதி அதை மடித்து அழகாக அந்த பெட்டியில் போட்டிருக்காங்க. எல்லா மாவட்ட செயலும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக பேசியிருக்காங்க. என்னென்னா, எல்லாருமே உங்களுடைய முடிவுகளை, உங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பெட்டியில் போட்டுட்டீங்க. இனி நான் அந்த பெட்டியை இன்றைக்கே திறந்து பார்க்க போகிறேன். பார்த்துட்டு எல்லோரும் கலந்து ஆலோசனை பண்ண பிறகு நம்மளுடைய கூட்டணி யாருடன் என்பதை மாநாட்டில் விரிவாக அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது தேமுதிக தொண்டர்களுடைய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் அடுத்த கட்ட கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு செல்வதற்கும் மாநாட்டை தொண்டர்கள் எல்லோருமே எதிர்நோக்கியிருக்காங்கிறதை சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அரசியல் பேசலாம். நான் உங்கள் பேனாக்காரன்.